இவ்வளோ லாங்குவேஜஸில் நான் ஸ்கிரிப்ட்ஸ் கேட்பேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை நான் கேட்டதில்லை. கேமரா கிட்டவே என் முகத்துக்கிட்ட ஐயா இதில் ஒரு வசனம் சொல்லுவார். ஆடியன்ஸ் இங்கேருந்து கற்றுக்கிட்ட அந்த வார்த்தையை நீ சொல்கிற ஆடியன்ஸ் 50 வருஷத்துக்கு அப்புறம் இருக்க மாட்டான், ஆனால் அந்த படம் இருக்கும். ஒரு சன்கிளாஸ் வச்சு ஒயிட்டில் வந்தார் ஒரு வண்டியில். எனக்கு எம்ஜிஆர் சார் இருந்த டைமில் இப்படி தான் இருப்பாரேமோ. நான் எப்போவுமே பேச மாட்டேன்ல, இவ்வளோ தூரம் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக பேசுனதில்ல. நான் நேற்று படம் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் ரஜினி சாரோட அந்த ஒரு கார் கதை இருக்குல்ல, ஏவிஎம் ஸ்டுடியோஸ், அந்த கதை லைக் அது விஷுவலை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கும். நாகேஷ் வந்துட்டு இருக்காப்புல, என்னமோ தெரியல உன்னை பார்க்கணுன்னு கேட்டார், செட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பார்த்துக்கோ அப்படின்னு. எனக்கு கை காலம் உதறுது. நாகேஷ் சார் வராரா நம்ம செட்டுக்கு. இறங்கினா ஒரு 10 நிமிஷத்தில் கார் வந்து யாரவன் சமுத்திரக்கனி அப்படின்ட்டு உள்ள வந்தாரு. ஒரு அப்பாவா அண்ணனா எல்லாம்மா குருவா என்னவா நினைச்சு பார்த்தாலும் என் கண்ணு முன்னாடி அவர் அப்படிதான் தெரிவார். கடைசி டைட்டில் வந்து கடவுள் காண்போம்பா. 2 ஃபைல் அவர் கைப்பட எழுதுனது எடுத்துருவோம் அப்படின்னா, ஒருவேளை நான் எடுக்கலன்னா நீ எடுத்துரு அப்படின்னாரு. அது எடுக்கல, ஆனா இருக்கு, எடுப்போம். உங்கள் இல்லம் ஒளியால் நிறைந்திருக்க கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் செக்கு கடலை எண்ணெய் உங்கள் தேவைக்கேற்ப 1 லிட்டர் முதல் 15 லிட்டர் பேக்கிங்கில் கிடைக்கிறது. வணக்கம். 3 பேருக்கும் வணக்கம். சோ உங்க 3 பேரையும் ஒன்னா சந்திக்கிறதுல, காந்தா பத்தி பேசுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ராணா சார், கனி சார். உங்களுக்கு இந்த கேரக்டர் வந்து செல்வா சார் டைரக்டர் வந்து உங்கள்ட்ட சொல்லும்போது உங்க மனசுல ஒன்று இருக்கும்ல, நீங்க இத்தனை வருஷம் பார்த்த சினிமால நீங்க எவ்வளவோ டேரக்டர்ஸ் பார்த்துருப்பீங்க, கேபி சார்ல இருந்து ஆரம்பிச்சு. அங்கேதான் ஐயா தான் வந்தார். எனக்கு ஐயா வருதுன்னு ரைட்டு. கேபி சார் தான் முதல்ல உள்ள வந்தார். நாங்கள் எங்கிட்ட அவர் நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ண விஷயங்கள்லாம் வந்தது. கதை சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, இதை எங்கள் டைரக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் டைரக்டர் சொல்லியிருக்கேன். அவர் நம்ம செல்வமணி ஐயா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். கதை சொல்லிட்டு போயிட்டார். போனதுக்கப்புறம் நம்மளும் தூங்க விடல அந்த கதை. நான் பாட்டு குறுக்க மறுக்க அலையிறேன், போகிறேன் வரேன். போயிட்டு எனக்கு ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் வருது, படிக்கிறோம். படித்து முடித்தோடனே இந்த ஏதாவது அடிக்கடி சொல்லுவோம், தம்பி இப்படி ஒரு படத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஏன்னா வருஷத்தில் ஒரு படம் அந்த மாதிரி வந்தால் பெரிய ஆச்சரியம் நம்ம இண்டஸ்ட்ரியில். அப்படி ஒரு படமாக இது இருந்தது. இதுக்குள்ளே நம்ம இருக்கணும், எங்கேயும் இந்த படம் நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்ற பயம்தான் எனக்கு இருந்துச்சு. சூப்பர் சார். அதுக்கப்புறம் நம்மளா வியந்த ஒரு அழகன் அவரு. ஆமா, எங்க டைரக்டர் அழகன்னாலே அவங்க அப்பா வச்சுதான் இருப்பாரு. அவரு கூட நிக்க போறோம், அவரு கூட நடிக்க போறோம் அப்படின்றது இன்னொன்னு. அப்புறம் என் தம்பி, இவர் என் பிள்ளையா நடிச்சிருக்காரு பீமலா நாயக் படத்துல. அப்புறம் அந்த கேம்பஸ் ஒன்று இருக்குல்ல, அதாவது கேம்பஸ்குள்ள வான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேம்பஸ்குள்ள போகணும் அப்படின்றது ஒரு பெரிய ஆசை. அதற்கு உண்மையான ஒரு கதையும் கிடைச்சது. நம்ம நிறைய கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருந்து என்னன்னா ஒவ்வொரு நொடியும் கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நான். அதுக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிது. இது விட்டுறக்கூடாதுன்றதுல தான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். எப்பா நான் இருக்கேனா என்னன்னா சொல்லிட்டு போயிட்டாங்க. 2.5 வருஷமாக வெயிட் பண்ணுறோம். அப்பப்போ ஃபோன் பண்ணேன் கரெக்டாக டயட் எடுத்தோன்னே ஐயா அப்படி ஐயானோடனே அப்போ நம்ம இருக்கோம். ஆனால் வேற யாரும் ஐயாவை வந்துடக்கூடாதுன்ற பீதி. அவருக்கு பிரசாந்த் சாருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் ஐயா அப்படிம்பார். அப்போ நம்ம இருக்கோம் அப்படின்றது தான் இருந்துச்சு. இந்த மொமெண்ட் வரைக்கும் நடந்தது ஒரு பெரிய நினவா அப்படின்னே தெரியாத மாதிரி ஒரு மேஜிக்காகவே இருக்குது. நேற்று ஒரு பாதி படம் பார்த்தேன். ஓகே சார். அதாவது 2வது பாதி பார்த்தேன். ஓகே. அதாவது திரையில் மொத்தமாக வேற மனிதர்களாக இருந்தாங்க. அவரும் சரி, இவரும் சரி. ஐயாலாம் வந்து இப்படி ஒரு படம் நம்ம நடிச்சோன்றதே எனக்கெல்லாம் வந்து என்னமோ நடந்திருக்கு. இது வந்து எப்படின்னா ஏதோ ஒரு சக்தி வந்து உள்ளே இறங்கி எல்லாத்தையும் இயக்கி எடுத்திருக்கு அப்படிதான் நான் நினைக்கிறேன். சூப்பர் சார், சூப்பர். பிரம்மாண்ட கேம்பஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ உங்கள் ஸ்டார் காஸ்ட் படத்தோட விஷுவல்லாம் பார்க்கும்போது சூப்பரான, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த உலகத்துக்குள்ளே நான் எங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்றதுல எக்ஸைட்டடாக இருக்கும். ஸோ ப்ரொடியூசர்ஸாக பேச ஆரம்பிக்கலாம், அதுக்கப்புறம் ஆக்டர்ஸாக பேச ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த கதை வரும்போது நீங்கள் வேஃபேரில் இருந்தோம், ஸ்பிட் மீடியாவில் இருந்தோம். ஆஸ் அ ப்ரொடியூசராக உங்களோட தாட் என்னவா இருந்து இந்த கதையை கேட்டோன்னே? ஃபர்ஸ்ட் வந்து செல்வா சொல்லும் போது எனக்கு வந்து இட்ஸ் லைக் ஐவ் நெவர் ஹர்ட் அ ஸ்டோரி லைக் திஸ். அவர் வந்து நரேஷன் எப்படி கொடுப்பாருன்னா ஒரு மினிமம் 6-7 hours இருக்கும் நரேஷன். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கே அவ்வளோ டைம் வரும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் 1 whole day ஸ்பெண்ட் பண்ணேன், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். பட் என்னன்னா இட் வாஸ் ஸோ ரியல். அண்ட் இது ஒரு ஜானர் பண்ட், இதுக்கு ஒரு ஜானர் இருக்கு அனே சொல்ல முடியாது ஆக்சுவலி இந்த கதைக்கு. அண்ட் எந்த வேர்ல்டு இருக்குன்னா எனக்கு மோஸ்ட்லி எனக்கு பிடிச்ச ஒரு வேர்ல்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு வேர்ல்டு. நான் சின்ன வயசுலேருந்து நான் சென்னையில் பிறந்தேன், அதுக்கப்புறம் ஹைதராபாடுக்கு போனேன். பட் ஹைதராபாடுக்கு போகும்போது என் சுற்றி இருக்கிற எல்லா கதைகளும் இது பற்றி தான். சென்னை இந்த ஸ்டுடியோவில் இப்படி நடந்தது, அந்த ஸ்டுடியோவில் அப்படி நடந்தது. ஸோ அது ஒரு ஃபேசினேஷனாக தான் பார்ப்பேன். அண்ட்
அந்த வேர்ல்டுக்குள்ள ஒரு கதை அண்ட் ஒரு ஆத்தென்டிக்கான வாய்ஸ் சார் செல்வா. அவர் வந்து இது முன்னாடி டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காரு ஹண்ட் ஃபார் வீரப்பன்னு. ஸோ ஒரு ஆத்தென்டிக்காக போய் எல்லா சீனும் வந்து இட் வில் ஜஸ்ட் ஃபீல் லைக் ரியல். இந்த மாதிரி ஆக்டர் நான் பார்த்துருக்கேன், இது நடந்தது ஒரு டைரக்டருக்கு இவருக்குள்ள. ஸோ யூ வில் ஆல்வேஸ் கீப் ஃபீலிங் லைக் ஓகே இட்ஸ் அ ஜேர்னி தட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் தென் ஆப்வியஸ்லி ஒரு பீரியடான கதை வந்துச்சு, அதுக்குள்ள வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் நடிப்பு சொன்னால் சக்கரவர்த்தி. ஸோ இம்மீடியட்டாக வந்து அந்த டெக்கு மச்சா ஒரு இது வந்துச்சு பாருங்கன்னு அங்கிருந்து ஆரம்பிச்சோம் சார் ஜெர்னி. சார் அந்த மெசேஜ்ல இருந்து தான் இந்த படத்துக்கான ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு. 2019ல நான் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி சார் இப்படி ஒரு கதை நான் கேட்டிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு, புது பையன், ஆனால் ஏதோ அதில் ஒரு மேஜிக் இருக்கு, நீ கொஞ்சம் கேட்டுப்பாரு அப்படின்னு. ஓகே ஏதாச்சும் ஒரு இப்போ எல்லாம் இது பண்ணுவாங்க பிட்ச் டெக் சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு 4-5 பேஜஸ் ஒரு டாக்குமெண்ட், அதில் ஏதாச்சும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்போ அதை அனுப்பின உடனே ஆக்சுவலி அதில் ஆக்டர்னு பார்த்தா என் ஃபேஸ் மாதிரி இருந்தது, ஒருத்தர் மகாநட்டியில் எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்தது. அப்போ அதில் இது திரும்ப மகாநட்டி, அதே ஜோன், திரும்ப 50s, திரும்ப சினிமா, நான் அதே பண்ணிட்டு இருக்கேன் அப்படி தோணுமோ? மீன் ஆடியன்ஸ் எப்பவுமே நானே என்னைய கிண்டல் பண்ணேன், ரெட்ரோ ஸ்டார், பீரியட் ஸ்டார், நான் எப்பவுமே ஏதோ பீரியட்ல வாழ்றேன் அப்படி பார்த்து. ஸோ இனிஷியலி எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு டவுட் இருந்தது. பட் நான் சார் நீ ஜஸ்ட் அவரை ஜஸ்ட் மீட் பண்ணி ஐ மீன் ஜஸ்ட் ஒரு ஐடியா கேளு, அவர் நரேட் பண்ணிட்டு. அண்ட் ஐ திங்க் மை கோஸ்டார் ஃப்ரம் சோலோ ஸ்ருதி ஹரிஹரன் ஹஸ் டன் Selva's first film, Nila சொல்லிட்டு ஒரு it's a small budget small film. So she also messaged saying, hi, I think they're trying to reach you. I think Rana has also spoken to you. I did his first film. கொஞ்சம் கேளுங்க. அப்போ எனக்கு நிறைய சைட்ல இருந்து இது வந்தப்போ ஏதோ ஓகே இது நோ சைன் மாதிரி இருக்கு, இது நான் அப்படி தட்டி விட்டா கரெக்டாக இருக்காது, சரி நான் கேட்டுக்கிறேன். ஸோ நான் செல்வா மீட் பண்ணி இது அந்த ஃபர்ஸ்ட் நரேஷனே அவர் ஒரு 4-5 hours எடுத்தார். அதே ஒரு கதை மாதிரி இருந்தது, படம் மாதிரி இருந்தது. அப்போ எனக்கு எங்கேயோ போகிறதா இருந்தேன், நான் ஒரு டின்னர் இருந்தது. அப்போ லைக் செல்வா ஐ மீன் ஐ ஷுட் லீவ் சூன், எனக்கு டின்னர் இருக்கு சார் 10 minutes 10 நிமிஷத்தில் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிடுறேன் சார். ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கே ஒரு 5 hours எடுத்தார். அப்போ லைக் இவன் எப்படி செகண்ட் ஹாஃப் என்ன பண்ண போகிறான்? ஆனால் அந்த கியூரியாசிட்டி இருந்தது. ஆக்சுவலி எனக்கு ஐ மீன் ஈவன் நவ் அண்ட் ரானா வாஸ் ஸ்பீக்கிங், ஐ திங்க் இந்த படத்தில் ஏன் நம்ம இவ்வளோ டைம் எடுத்திருக்கோம்னா, ஐ திங்க் செல்வா நம்ம அந்த காலகட்டத்தில் இருந்த நம்ம ரைட்டர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாமே ஆர் வெரி அந்த லிட்ரேச்சர் பிடிச்சவங்க, லிட்ரேச்சர் எழுதினவங்க. அந்த டைமில் ரைட்டர்ஸ் எல்லாருமே நாவலிஸ்ட் கூட, ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆல்சோ புக்ஸ் எழுதுவாங்க. அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் இருந்து ஐ திங்க் அவர் ஏதோ டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. ஒரு புக் எழுதுன மாதிரி புக். இப்போ நம்ம புக் எழுதும் போது அதுக்கு லிமிட்டே இல்லை, எங்கே வேணாலும் எடுத்துட்டு போகலாம், எந்த டைரக்ஷன்ல வேணாலும் போகலாம். நான் இப்போ இந்த கேரக்டர்ல ஆரம்பிச்சு என் கேரக்டருக்கு வந்து என் பையன் கேரக்டர் எங்கே வேணாலும் போகலாம், அது லிமிட்டே இல்லை. அப்படிதான் அவர் எழுதுவார். ஸோ அதனால தான் ஐ திங்க் ஃபார் அஸ் திஸ் சேலஞ்ச் இந்த பாஸ்ட் இந்த 5-6 years சேலஞ்ச் வாஸ் இது எப்படி நம்ம இந்த 2.5 மணி நேரத்தில் இது கொண்டு போய் அது எங்கேயா நிறுத்தணும். ஏன்னா அவர் நம்ம இப்போ ராணா ஒரு சஜஷன் சொன்னா அவர் அந்த டைரக்ஷன்ல போயிடுவார், நான் ஒரு சஜஷன் சொன்னா அவர் இந்த டைரக்ஷன் போயிடுவார். இன்னும் பெரிய புக் ஆயிடும், எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ ஐ திங்க் கெட்டிங் தட் ஆல் டுகெதர், அதான் ஐ திங்க் வி டுக் அ லாங் டைம். அதே மாதிரி ஐ திங்க் இந்த படம் ஷூட் பண்ணும்போது அப்படிதான் இருந்தது. நம்ம இது எப்படி பண்றோம், எப்படி இந்த கதை சொல்றோம், எப்படி இந்த சீன் எடுக்க போறோம், இது எல்லாமே ரொம்ப புதுசா இருந்தது. நைஸ் சார். ஏன்னா இப்போ பிட்ச் டெக் பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் மகாநட்டி மாதிரியா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்ததுன்னு நீங்க சொன்னீங்க. ஆமா, பட் ஐ திங்க் இப்போ அதுக்கப்புறம் இது எல்லாமே நம்ம வாழ்க்கை நம்ம அப்படியே நம்மளை மாத்திட்டே இருக்கும் இன் அ குட் வே. ஓகே, நமக்குள்ளே we can have many ideas. நான் இப்படி பண்ண மாட்டேன், அப்படி பண்ண அப்படிதான் இருப்பேன். அப்படி ஒரு ஐடியாவுக்கு வர்றதுக்கு நம்ம அது வரைக்கும் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது லைஃப்பில். பட் ஐ திங்க் ஆஸ் யூ ப்ரொசீட் ஃபர்தர் அண்ட் நியூ எக்ஸ்பீரியன்ஸஸ் கம், அதில் யூ வில் ரியலைஸ் அப்படி யோசிக்கிறது ஆக்சுவலி ரொம்ப லிமிட்டிங். இப்போ ஜஸ்ட் அந்த ஜானர் இல்லை அந்த பீரியட் சேமாக இருந்தால் நான் ஏன் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான சினிமா நான் ஏன் வேணாம்னு வைக்கணும்? ஐ ஷுட் ஸ்டில் டூ இட் ஈவன் இஃப் இட்ஸ் ரெப்பிட்டேட்டிவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் விஷுவல் ஆர் சம்திங். இதை பார்த்து சொல்லலாம் இட் லுக்ஸ் லைக் ஜெமினி ஏதோ. பட் ஆனால் நவ் டுமாரோ இஃப் யூ டெல் மீ அகேன் கோ பேக் டு திஸ் ஈரா அண்ட் அந்த ஸ்டோரிஸ் ஈவன் மோர் எக்ஸ்ட்ராடினரி நான் பண்ணி தான் ஆகணும். சூப்பர். எந்த வகையில் உங்களுக்கு மகாநட்டியில் ஒர்க் பண்ணது இங்கே ஹெல்ப் ஆச்சு? இல்லை, அது ஐ திங்க் மகாநட்டி எனக்கு மை ஃபர்ஸ்ட் ஒரு பிக் ஸ்கேல் பீரியட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அது ஒரு
நம்ம டிஸ்னி வேர்ல்ட் போற மாதிரி இருந்தது. நான் அப்படி அவ்வளோ எக்ஸைட்டடா இருந்தேன். அங்கே ப்ராப்பர்ட்டிஸ், ட்ரெஸ் எல்லாமே கொடுக்கும்போது அந்த மாதிரி ஆக்சுவலி நம்ம இந்த பீரியட் படங்கள்ல நம்ம ஐ திங்க் உள்ள போனா இம்மீடியட்லி அது ஒரு டைம் டிராவல் மாதிரி. இட் டசன்ட் இப்போ நம்ம ஒரு மாடர்ன் ஷூட்லுக்கு போனால் ஓகே நமக்கு தெரியும் ஆஃபீஸ்னா இப்படி இருக்கும், வீடுனா இப்படி இருக்கும், கார்னா இப்படி இருக்கும், வாட் எவர். நம்ம பீரியடுக்கு போகும்போது எவ்ரி திங் இஸ் ஐ திங்க் அந்த ஒரு பிலீவபிலிட்டி கொஞ்சம் வேறையா இருக்கும். நம்ம எங்கேயோ அவங்களா மாறிடுவோம். இது ஓகே சார், எனக்கு என்னன்னா இப்போ இந்த கேரக்டர்ன்றது எல்லாருக்குமான கொஸ்டின் தான் அது. எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி ஒரு டைம் டிராவல் பண்ணி போக வேண்டிய சூழல் இருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி அந்த பீரியட்ல இருந்தக்கூடிய கதைகள்லாம் வெவ்வேறுத்தவங்க சொல்லி கேட்டிருப்பீங்க. அதை நீங்க ஸ்கிரிப்ட்ல பார்க்கும்போது உங்க எல்லாருக்குமே தனித்தனியா ஒரு விஷுவல் ஓடும். ஸோ நம்ம போய் எங்க கேமரா முன்னாடி நிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கேரக்டரா அந்த பீரியட்ல வாழ்ந்த உங்களான நீங்க கேட்ட விஷயங்களோட நீங்க ஒரு விஷுவலைஸ் பண்ணி பார்த்துருப்பீங்களா? ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ரிஹர்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அதை பத்தி பேசலாம். அதான் ஆக்சுவலி நடக்கல, செட்டு மேல நடந்துச்சு. இப்ப சார் சொல்ற மாதிரி ஏதோ நமக்குள்ள அங்க ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட்டு ஐயா சொன்ன மாதிரி ஒரு கார் கொடுத்துட்டாங்க எங்க 2 பேருக்கும். காரெல்லாம் நான் வந்து மண்டை தட்டுது. எனக்கு ஒரே டவுட், இவரெல்லாம் அந்த காரை உட்காந்து இவர் ஹைட்டுக்கு இருந்தவங்க எல்லாம் எப்படி ஓட்டிருப்பாங்க அவ்வளோலாம் யோசிச்சுட்டு நாங்கள் அந்த காரை இப்படி கையில இருக்க கியரு ஏன்ட்ட டைரக்டர் கேட்குறேன் ஓட்டிடுவீங்களா? நீங்கள் கேமரா ரோல் பண்ணுங்க, அது நடக்கும் ஒன்று, நான் எங்கே ஓட்டுறது, ஓட்டிடுவோம். 2 பேரும் தான் கார் ஓட்டிகிட்டே பேசுவோம். அது ஒன்று நடந்தது. அந்த கார்ல உட்கார்ந்தா அவ்வளோ தான் இருக்கும். அப்ப நம்ம பாடி லாங்குவேஜ் மாறும், இப்படிதான் பிடிக்கணும், இந்த ஸ்டியரிங் இங்கே இருக்கும், இல்ல நாம அங்கே கொஞ்சம் இடத்துல இருக்கும், கை வெளியே போயிடும். இப்பதான் நிறைய சௌகரியங்கள் வந்துருச்சு கார்ல. இப்படி உட்காந்துக்கிறது, அப்படி உட்காந்துக்கிறது, நம்ம உயரத்துக்கு செஞ்சுக்கிறது. அப்போ ஒரு அளவு தான், அந்த அளவுக்குள்ளதான் நம்ம போய் உட்கார்ந்துக்க முடியுது. அது ரொம்ப ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் முதல் நாளே வேற ஒன்று நடந்தது. இதுல இருக்கிற லாங்குவேஜ் நம்ம இப்ப பேசுற மாதிரி இல்ல, தமிழ். அந்த தமிழ் நம்ம எல்லாம் இந்த லுக்ல இருக்கும். அப்ப நான் இப்ப ஐயா பார்த்து பேசினா எனக்கு அப்போ கணிசர் அங்க இல்ல. அவர் நான் காலைல எப்போ பார்த்தேன், அவருக்கு செட்டுக்கு வந்தப்போ இந்த லுக்ல நான் பார்த்தேன். ஆனா இப்ப என் கூட இருக்கிறது அது ஐயா தான். சோ அந்த ஒரு பிலீவபிலிட்டி எல்லாம் வேற. நிறைய நாள் நார்மல் கெட்டப், இப்ப நார்மலா போற மாதிரி சந்திக்கவே மாட்டோம். நான் முதல்ல வந்த உடனே நான் அந்த கெட்டப்பா மாறித்தான் இவங்களெல்லாம் போய் பார்ப்பேன். அந்த சராசரி மனிதனா போய் பார்க்க கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியா இருந்தேன். அப்படி இருந்தும் ஏதோ ஒரு நாள் எங்கேயோ அவசரத்துல உள்ள பூந்துட்டேன். உள்ள பூந்தா இவர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போயிட்டாரு. போயிட்டு நேரம் வந்தாரு, யாரோ 2025 இருந்து வந்த மாதிரி இருக்கே. அது மட்டும் இல்லாம ஆக்சுவலி கணிசா ரொம்ப ஃபிட்டான, ரொம்ப ஆக்டிவ் மாதிரி இருப்பார்ல. நீங்க ஃபங்க்ஷன்ல சொன்ன மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச் மாதிரி தான் இருப்பாரு. கண்டிப்பா. சோ அவரு இப்ப அந்த ரெஸ்ட்ல வரும்போது அவர் பாடி லாங்குவேஜ் மாறும், இருக்காத தொப்பெல்லாம் வரும். அதெல்லாம் தொப்பெல்லாம் வேற தானே சார்? ஆமா இல்ல உங்களுக்கு அது இல்ல. ஆனா அது போட்டு நீங்க வரும்போது அந்த வாக் சேஞ்சஸ், அது இப்போ வேஸ்டியா இருந்தா அது வேற இருக்கும், பேண்ட் போட்டு அது வேற லுக்கா இருக்கும். எங்களுக்கே ஐ திங்க் ஒவ்வொரு நாள் அது ஒரு டிஸ்கவரி மாதிரி. ஆனா சார் நீங்க சொல்லுங்க, ஆஸ் அ ப்ரொடியூசராகவும் சொல்லி ஆக்டராகவும் சரி, இப்போ காந்தா ஸ்கிரிப்டை எல்லாருமே சொன்ன மாதிரி இந்த கதையை நம்ம விட்டுறக்கூடாதுன்றதுல நீங்க ரொம்ப தீர்க்கமா இருந்திருக்கீங்க. அது இப்போ படமா நாங்க பார்க்க போறோம். நீங்க ப்ரொடியூஸ் பண்ண சில படங்கள், ப்ரெசென்ட் பண்ண படங்கள் எல்லாமே யூனிக் படங்களா இருந்திருக்கு உங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்ல இருந்து. நான் அடுத்து வேஃபரருக்கு வரேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தை நம்ம கண்டிப்பா ப்ரொடியூஸ் பண்ணியே ஆகணுன்ற ஏதாவது ஒரு ஆக்ட் பண்ணலாம், இன்ட்ரெஸ்டா இருக்கலாம், ஓகே, பட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு ரீசன் ஒன்று இருக்கணும்ல சார்? எனக்கு ஒரே ஒரு பிலீஃப் மேல நான் நடப்பேன் சார். என்னன்னா சினிமா இட்ஸ் டெம்பரரி, இட்ஸ் பெர்மனென்ட். டைம் கேன் பி டெம்பரரி, இட் வில் கீப் பாசிங், பட் அஸ் ஃபில்ம் ஸ்டேஸ் ஃபார் எவர். அண்ட் ஐ திங்க் as audience நமக்கு we always want to see new things, we want to feel new things, we want new experiences, and lifeல சரி சினிமாலும் சரி. அண்ட் இந்த கதை வரும்போது டு மீ இட் வாஸ் ரியலி லைக் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வித் செல்வா. இந்த மாதிரி கதை நான் எப்போ கேட்கல, பார்க்கல. இப்போ படம் பண்ணியிருக்கோம் சார், இவ்வளோ வருஷமா ட்ராவல் பண்ணியிருக்கோம். இது என்ன ஜானர்னு சொன்னால் எனக்கு தெரியாது ஆக்சுவலி. ஐ கான்ட் டெல் யூ வாட் ஜானர் இட் இஸ், பிகாஸ் அது ஒரு ட்ராமா இருக்கு, அது ஒரு கிரைம் இருக்கு, அதில் ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு, எல்லாம் சேர்ந்து இட்ஸ் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட். கதை இப்படியா போகும்னா அப்படி போகாது, வேற மாதிரி போகும் அது. ஸோ ஐ திங்க் தட் டு மீ வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ ரைட். அது லாங் நரேஷனாக இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கு. ஒரு மொமெண்ட் கூட போர் அடிக்காது. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே. Now to me that was very interesting. And Selvaku there will be only some filmmakers, sir, and I think because he's so new and so pure, innu industry avar corrupt pannala onnu. So you'll never see like his experience, his
the way he will tell you a scene, the way he crafts dialogues, இதெல்லாம் வந்து ரொம்ப புதுசா இருக்கும். It's ஐயா like very ஐயா இதுல ஒரு வசனம் சொல்லுவாரு, ஆடியன்ஸ் எங்க இருந்து கத்துக்கிட்ட அந்த வார்த்தையை, நீ சொல்ற ஆடியன்ஸ் 50 வருஷத்துக்கு அப்புறம் இருக்க மாட்டான், ஆனா அந்த படம் இருக்கும். சூப்பர். இது பேசும்போதெல்லாம் அது வேறையா இருந்துச்சு. அது உண்மை இல்ல, எல்லாமே நிஜம்தானே. இப்ப நம்ம படைப்பு இருக்குமே, கரெக்ட் சார், இது இருக்குமே, காந்தா இருக்குமே, 50 வருஷம் இல்ல 500 வருஷத்துக்கு இருக்குமே. கரெக்ட். அதுதான் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும். ஒரு இடத்துல ரொம்ப நான் வியந்தது என்னன்னா, நம்ம ஃபிலிம் மேக்கர்ஸ், உலகம் பூரா இருக்க ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு ஒரு விஷயம் சொல்ல வச்சிருப்பார். வாதேவா இருட்டு அறையில் ஜாதி மத பேதம் இல்லாமல் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அப்படி நம்ம என்னடா சொல்லிட போகிறோம், இதுதான் வாழ்க்கை, இவ்வளோதான் வாழ்க்கை, இருக்கிற வரைக்கும் பணிவார், நேர்மையார், இதை தாண்டி வேறு என்ன சொல்லிட முடியும். சூப்பர் சார். இதையெல்லாம் பேசும்போது தான் அப்படியே ஒரு படைப்பு நம்மளை எப்படி எடுத்துகிட்டு போகுதுன்றது ஒன்று இருக்குது. ஏன்னா உலகம் பூரா ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்காங்க. நான் தான் நேற்று சொல்லிட்டு இருந்தேன், இந்த படத்தை ஒரு கோட்டு மட்டும் எனக்கு மாட்டி விட்டுருங்க, உலகம் பூரா எடுத்துகிட்டு போய் எல்லா இடத்துலையும் நான் போட்டு பார் நாங்கள் எடுத்துருக்கோம் பார் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்போ எங்கே போனாலும் இந்த படம் பேசும். இதுக்கு மொழியே கிடையாது. சூப்பர் சார். சார் இப்போ நீங்கள் லோக்காவோட சக்ஸஸ் போது நீங்கள் சொன்ன விஷயம் தான், என்னோட ஃபிலிமோகிராஃபி எவ்வளவு முக்கியமோ ஒவ்வொரு படமும், அது மாதிரி என்னோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து வரக்கூடிய படங்களும் ஒவ்வொன்றும் முக்கியம், அதில் நான் இருக்கணும் இல்லையோ அப்படின்றது நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ ராணா சார் கிட்ட கேட்ட அதே விஷயம் தான், உங்களுக்கு இது நடிக்கிறது எக்ஸைட் ஆகுறது, இந்த கேரக்டராக மகாதேவனா மாறுன்றது எக்ஸைட் ஆகிறத தாண்டி ப்ரொடியூசர் அதில் உள்ள போகலாம், அவரோட அசோசியேட் பண்ணலான்றது இருக்குல்ல, அவ்வளோ நம்ம நல்ல சினிமா பண்ணணும்னு அவ்வளோ ஐ திங்க் கிரீட் இருக்குது நமக்கு எல்லாருக்குமே. கணிசாராக இருக்கலாம், ராணா, நம்ம எல்லாருமே ஏன் இந்த படத்தை பற்றி இவ்வளோ இன்வெஸ்டடாக இருந்தது, இவ்வளோ வருஷமாக இது கைவிட்டு எனக்கும் அந்த பயம் இருந்தது. இப்போ இவர் நடுவில் வீரப்பன் ஷூட் பண்ண போயிருந்தாரு, அப்போ எனக்கு பயம், இப்போ டிலே ஆனால் ஏன்னா நான் வேற கமிட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ எப்போயாவது இவங்க ரெடி ஆகும்போது எனக்கு வேற 2 படம் இருந்தா அது என்னை விட்டு போயிடுமா, எனக்கு அந்த பயம்ல இருந்து. ஸோ நான் அடிக்கடி கூப்பிட்டு கேட்பேன், எப்போ முடியும் வீரப்பன், நான் வேணா கொஞ்சம் டேட்ஸ் ஃப்ரீயாக வைக்கிறேன், வேற யார்கிட்ட போகாதீங்க, நான் தான் சென்னையில் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, கிங் ஆஃப் கோத்தா இன்டர்வியூல, அடுத்து நான் தமிழ் படம் பண்ண போறேன் அப்படின்னு. இதை நான் பிடிச்சி வச்சுக்கிட்டேன், அவர் தான் சொல்லிட்டார்ல சீக்கிரம் ஆரம்பிங்க. இவ்வளோ லாங்குவேஜஸ்ல நான் ஸ்கிரிப்ட்ஸ் கேட்பேன், ப்ரொடக்ஷனுக்காக கேட்பேன், நடிப்புக்காக கேட்பேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை நான் கேட்டதில்லை. இது எங்கேயோ இப்போ நமக்கு எல்லாருக்குமே கதைகள் பிடிக்கும். இப்போ நம்ம ஒரு புக்கு கிடைச்சா கூட, நான் சின்ன வயசுல நினைச்சது எந்த புக்கும் நம்ம படித்து முடிக்கணும், அதனால் அது எதுவும் பெரிய தப்பு மாதிரி. தென் ஒரு சர்டன் ஏஜில் தான் எனக்கு புரிஞ்சுது, மோசமான புக்ஸ் கூட இருக்கு, இந்த புக் நல்லா இல்லையே. நம்ம நினைச்சா இப்போ அந்த டைம் நம்ம நினைக்கிறது என்னன்னா, படிக்கிறது தான் பெரிய விஷயம். ரீடிங் இஸ் டிவைன் குட் ஹேபிட். ஸோ இஃப் யூ டோன்ட் ஃபினிஷ் த புக், அது ஏதோ தப்பு. அதில் ஆனால் there cannot be bad ரைட்டிங், பேட் புக்ஸ் இருக்காது. ஏன்னா ரீடிங்கே அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஐ ரெட் அ பேட் புக், ஐ வாஸ் லைக் ஆக்சுவலி ஓகே, பேட் புக்ஸ் கூட இருக்கு. அது தெரிஞ்சாதான் நமக்கு நல்லா என்னன்னு தெரியும். ஸோ ஐ திங்க் சேம் வே, ஐ திங்க் நம்ம ஸ்கிரிப்ட்ஸ் கேட்கும்போது ஒவ்வொரு டைம் நமக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு எது நல்லா இருக்கும், இது ஒரிஜினல், எது இன்ஸ்பயர்ட் ரைட்டிங். ஆனால் இவர் நரேட் பண்ணும்போது நமக்கு இது நமக்கு பிடிச்ச ஒரு புக், ஒரு ஃபர்ஸ்ட் 20 pages படிச்சுட்டு, இந்த புக் இது முடியக்கூடாது, எனக்கு இந்த வேர்ல்டுலேயே நான் இருக்கணும், இந்த புக் எனக்கு கீழே வைக்க வேணாம், நான் தூங்கும்போது, படிக்கும்போது, சாப்பிடும்போது எல்லா இடத்துலையும் இந்த புக் வச்சு நான் படிச்சு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த ஸ்கிரிப்ட். ஸோ அதில் நான் நடித்தா மட்டும் கூடாது. ஸோ நான் தான் கேட்டேன், ஆனால் மச்சான் ஐ ஆல்சோ பிடிக்கும், ஏன்னா எனக்கு வேஃபர்னா அவ்வளோ பிடிக்கும், அவருக்கு ஸ்பிரிட் மீடியா இப்படி அவ்வளோதான். அப்போ அந்த பேர் அங்கே பார்க்கும்போது எனக்கு வேற ஒரு த்ரில். நாம் அந்த படம் கிரியேட் பண்ணுறதுல கூட ஒரு கை இருந்தது. நான் ஆக்சுவலி பிகேம் ப்ரொடியூசர் பிகாஸ் நிறைய நல்ல படங்கள் சம்டைம்ஸ் we didn't have the right producers. either நம்ம மேக்கிங் டைமில் அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா ரிலீஸ் டைம்லேயோ மார்க்கெட்டிங், டிஸ்ட்ரிபியூஷன், இந்த so many areas are there where sometimes ஒரு film doesn't get full justice. ஸோ எனக்கு அந்த ஒரு ஆசையில் தான் நான் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தேன். where I want to protect my film till the end. நீங்கள் அது பார்க்குற வரைக்கும். இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் சைடில் ஒரு ஃபால்ட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது. ப்ரொடக்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூஸ், இல்லைன்னா ரிலீஸ், டிஸ்ட்ரிபியூஷன், மார்க்கெட்டிங், இது எல்லா விதத்துலையும் படத்துக்கு அவ்வளோ சப்போர்ட் இருந்தது. ஆடியன்ஸ் ஷுட் ஃபீல் அண்ட் ஐ ஷுட் ஆல்சோ ஃபீல். ஸோ ஐ திங்க் அந்த ஒரு கிரீடப் இருக்குது. இப்போ எனக்கு
அந்த பேர் பார்த்தா ஏதோ ஒரு thrill. சூப்பர் சார். சார் இப்போ இந்த டைம் டிராவல் பத்தி பேசணும், பீரியட் சினிமா பத்தி பேசணும். எல்லாருமே வந்து இப்போ இங்க கதையெல்லாம் கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த படத்தை பத்தியும் சரி, ஜென்ரலாகவும் சரி, ஒரு கதை கேட்டிருப்போம். அப்பா சொல்லி நிறைய கேட்டிருப்பீங்க, நீங்க அப்பா சொல்லி கேட்டிருப்பீங்க, சார் நீங்க கேபி சார் சொல்லி நிறைய விஷயங்கள் அந்த காலத்து சினிமா அப்படின்ட்டு. அப்போ இருந்த சினிமாவில் ஏதோ ஒரு மொமெண்ட்டை நம்ம லைவ்ல பார்க்கணும், இல்லை ஏதோ ஒரு பர்சனாலிட்டியை நம்ம லைவ்ல பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா யாரை இல்லை எந்த மொமெண்ட்டை பார்க்கணும்னு நினைப்பீங்க? 3 பேருக்குமான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் வந்து சினிமாக்கு ஒரு பவர் இருக்கு சார். சரி, டைம் வந்து ரீக்ரியேட் பண்ண முடியாது, ஆனால் சினிமாவில் பண்ண முடியும். சரி, இட்ஸ் லைக் நம்ம கேட்ட ரசித்த கதைகள் எல்லாம் இந்த மெட்ராஸ் ஸ்டுடியோஸ் பற்றி, வாய்னி ஸ்டுடியோஸ் பற்றி, ஏவிஎம் ஸ்டுடியோஸ் பற்றி, அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்த டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் பற்றி வி கைண்ட் ஆஃப் லிவ்ட் இட் த்ரூ காந்தா. ஐ திங்க் வி காட் டு சி. இப்போ எனக்கு துல்கர் பார்க்கும்போது வாக் இன் டு செட் அண்ட் கம் ஆன் ஃபர்ஸ்ட் வந்து லைக் இப்போ பேசணும் நம்ம 2 பேர். ஃபர்ஸ்டே வந்து ஒரு சன்கிளாஸ் வச்சு ஒயிட்ல வந்தார் ஒரு வண்டியில். எனக்கு எம்ஜிஆர் சார் இருந்த டைம்ல இப்படிதான் இருப்பாரேமோ. ஸோ இட் வாஸ் லைக் தட், லைக் வி வர் ஃபேசினேட்டட் வித் ஓகே இவர் பார்க்கும்போது ஓகே இந்த டைரக்டர் இப்படி, லைக் திஸ் இஸ் வாட் யூ ஹியர். ஸோ ஐ திங்க் ஆல் தோஸ் ஸ்டோரிஸ் வி காட் டு லிவ் த்ரூ காந்தா இன் சம் வேஸ். எனக்கு அந்த ரஜினி சாரோட அந்த ஒரு கார் கதை இருக்குல்ல, ஏவிஎம் ஸ்டுடியோஸ், ராபின்சன் ரிப்போர்ட்டிங் சார், ராபின்சன், நான் ஒரு ஃபாரின் கார்ல நான் வருவேன், அந்த கதை வாஸ் லைக் அது விஷுவலா பார்க்க எவ்வளவு அழகா இருக்கும். அவர் யாரோ இன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வருவேன் திரும்பி ஸ்டுடியோக்கு, என்னுடைய பெரிய கார்ல நான் வருவேன், ஃபாரின் கார் ஃபாரின் டிரைவர். ஆமா, அப்படி வந்தாரு. ஸோ ஐ திங்க் அவரோட ஸ்டைல்ல அதெல்லாம் நம்ம ஐ மீன் ஐ திங்க் அது எப்பவுமே நம்ம ஒரு பயோபிக் நம்ம பார்க்கும்போது எவ்வளோ அவங்கள மாதிரி இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம காஸ்ட் பண்ணா கூட அதுல ஒரு 50% நம்ம இமேஜினேஷன் இருக்கும். அவங்க எவ்வளோ சிமிலரா இருந்தா கூட 50% நம்ம இமேஜின் பண்ணிட்டு இருக்கோம். இப்படிதான் நடந்திருக்கும்ல, இப்படிதான் அந்த ஏரியா இருந்திருக்கும், இப்படிதான் அந்த கார் இருந்திருக்கும், இப்படிதான் அவர் பேசியிருப்பாரு, இப்படிதான் உட்கார்ந்துருப்பாரு. அந்த இமேஜினேஷன் நமக்கு ஒரு லிமிட்டே இல்லையே. அப்போ இது ஒரு கதையா சொல்லும்போது நம்ம ஸ்டுடியோ இப்படி இருக்கணும்னு இமேஜின் பண்ணுவோம். இப்போ நம்ம ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம் சார் கிட்ட பேசி இந்த செட் இப்படி இருக்கணும், இல்லைன்னா இப்போ ஐ திங்க் ராணா சாரோட ஃபாதர் ஹேட் தட் ஓல்ட் மிச்சல் கேமரா விச் இஸ் பாதாள பைரவி விஜயவாணி ஸ்டுடியோஸ்ல இருந்து வாங்கின ஒரு கேமரா இருக்கு சார். இந்த படத்துலயும் இருக்கு. அது அந்த கேமரா தான் பாதாள பைரவி, மாயா பஜார் இதெல்லாம் ஷூட் பண்ணிருக்காரு. சோ அந்த கேமரா இருக்கு இந்த சினிமாக்குள்ள. ஸோ இதெல்லாம் ஐ திங்க் எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டட். சார் வந்து அந்த மொமெண்ட் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த மொமெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு பர்சனாலிட்டி, ஒரு டேரக்டரோ இல்லை ஆக்டரா நீங்க அந்த காலத்துல? எனக்கு வந்து ஐ வாஸ் ஆல்வேஸ் ஃபேசினேட்டட் வித் ஏவிஎம் செட்டியார் சார். நிறைய பேர் சொல்லுவாரு ஓகே மல்டிபிள் ப்ரொடக்ஷன்ஸ் வரும், அங்கே ஏவிஎம்ல ஒரு லேப் இருக்கும், அது ப்ராசஸ் ஆகிட்டு ஈவினிங் டைமுக்கு அவர் திருப்பி வருவார் வாக்ஸ்க்கு. அந்த வாக்ஸில் இந்த டைரக்டர் அந்த எடிட்டர் அதை காமிப்பார், கரெக்ஷன் சொல்லுவார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தேல் கோ பேக் டு ஷூட். அந்த நெக்ஸ்ட் டே ஷூட் வந்து இவர் பார்ப்பாரு. ஸோ அது லைக் ஈவினிங் இன் ஏவிஎம் ஸ்டுடியோஸ் இப்படி இருக்கும், செட்டியார் சார் வந்து இப்படி எல்லாம் பார்ப்பாரு. ஸோ ஐ திங்க் தட் வாஸ் ஆல்வேஸ் ஃபேசினேட்டிங் டு மீ. சூப்பர் சார், சூப்பர் சார். உங்களுக்கு? எங்கள் டைரக்டர் தான் கேவி சார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார், ஒரு 18 வருஷமா என் பக்கத்தில் நான் யாரையுமே வரவில்லை, அப்படி இருக்கும் என்னை சுற்றி ஒரு ரவுண்டு. அனத்து தவிர வேறு யார்கிட்டையுமே நான் பேசினதில்லை, பேச மாட்டேன். அந்த மாதிரி ஒரு வால் வச்சுருந்தேன். அந்த வால் தான் எல்லாத்தையுமே பார்த்தாலே பயம் வரும் என்னை பார்த்தா. அதுதான் அந்த ஃபுல் அண்ட் ஷர்ட் போட்டு டைரக்டர் வந்து நின்னார்னாலே அப்படி இருக்கும். டைரக்டர் பார்க்கும்போது அப்படியே டைரக்டர் சார் ஸ்டைல் தான் எல்லாமே. நம்ம ஓகே சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பண்ணுவார். நிறைய விஷயங்கள் பார்த்தா டைரக்டர் நடக்கிறது, நிற்கிறது, சிகரெட் கையில் அப்படி இவ்வளோ. அது ஒரு விஷயம் சொன்னார், சிகரெட் கொடுக்கறதுக்குன்னே ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாடா எனக்கு அப்படிங்குவார். அது அந்த அவருக்கு அது மட்டும் தான் வேலை. ஓகே கை நீட்டினோடனே வந்தால் வரணும் கையில் அது அது. அப்புறம் நான் ஏசி திருலோகச்சந்தர் சாரை பார்த்தேன் ஒரு கல்யாணத்தில். அவர் வந்து நார்மல் ஹைட்டு கிடையாது, 6 அடி ஹைட்டு. அதே மாதிரி இன்ஷர்ட் பண்ணி ஃபுல் ஹேண்ட் இன்சர்ட் பண்ணி அந்த ஒரு மேரேஜில் நின்னார். தூரமாக எங்கே இருந்தாலும் அவர் தனியாக, அவர் தான் அப்போ தான் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க தூரம். அவர் தான் ஏசி திருலோகச்சந்தர் சார் அப்படின்னு. அப்படியே அது ஆக்சுவலாக அவர் படங்கள் பண்ணலை. இப்போ ஒரு 65-70 வயசாக இருக்கும்போதும் அந்த ஆறாக இருந்தது. யாருமே கிட்ட போகல, தூரமாக நிற்கிறாங்க, பார்க்குறாங்க. அப்படி அவர் நடந்து போனது வந்ததெல்லாம் பார்த்தோம். அதுதான் எல்லாமே. எங்கள் டைரக்டர் சொல்லிகிட்டே இருப்பார், செல்வமணி சார் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, செல்லா ஐயா அந்த 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 ஒரு நம்மளை சுற்றி அந்த ஒரு டஃப் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிமா. அது இருந்துச்சு.
சூப்பர். எனக்கே ஐயாவை பார்த்தா பயமா இருக்கும் ஒரு சில நேரத்தில். என்ன ஒரு அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பர் சார். சார் உங்கள்கிட்ட ஒரு அடிஷனல் கொஸ்டின். இப்போ கேபி சாரோட ஃபிலிமோகிராஃபியில் அவர் எவ்வளோ கதைகள் உங்கள்கிட்ட சார் சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் டைரக்ட் பண்ண எந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டை நீங்கள் ஃபர்ஸ்ட் படம் தான் நேர்க்குமொழி தான். அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கணும்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை. என்ன பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் இருந்த காலத்தில் நாகேஷ் சாரை ஹீரோவை போட்டு என்கிட்ட தான் டைரக்டர் சொல்லுவார். அவர் எழுதின முதல் கதையோட பேர் தி எண்டு. ஃபர்ஸ்ட் நான் வச்ச டைட்டில் தி எண்ட்ரா அப்படிம்பாரு. அப்புறம் என்னுடைய முதல் படத்து பேர் நீர்க்குமிழி. அப்படி வந்தால் போயிடும் ஒரு செகண்டில். எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன எப்படி ஒரு டைட்டில். ஏன்னா அப்போ டைட்டில் மேலே பெரிய சென்டிமெண்ட் இருந்த காலம். பாசிட்டிவாக தான் டைட்டில் வைக்கணும், அது இப்படி இருக்கணும். அப்போ பிரேக் பண்ணுறார் நீர்க்குமிழி அப்படின்னு. படமும் இறங்குது. இறங்கினா பெரிய வெற்றி. நாகேஷ் சார் அந்த டைமில் அவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் இருக்குன்னு நாகேஷ் சார் தனியாக ஒரு ஹீரோவை அறியப்படுறாரு. நாகேஷ் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, பாலு நடிக்க வந்திருந்தா நாகேஷே இல்லை அப்படின்னு. ஏன்னா அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து அப்படியே டைரக்டரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் நாகேஷ் சார் பண்ணுவார். அன்னின்னு ஒரு சீரியல் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் நம்ம கேம்பஸில். திடீர்னு ஒரு நாள் டைரக்டர் எனக்கு ஃபோன் பண்ணார். நாகேஷ் வந்துட்டு இருக்காப்புல, என்னமோ தெரியல உன்னை பார்க்கணுன்னு கேட்டார். செட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பார்த்துக்கோ அப்படின்னு. எனக்கு கைகாலாம் உதறுது. நாகேஷ் சார் வராரா நம்ம செட்டுக்கு. இறங்கினா ஒரு 10 நிமிஷத்தில் கார் வந்து யாரவன் சமுத்திரக்கனி அப்படின்ட்டு உள்ளே வந்தார். உள்ளே வந்தோடனே நான் தான் நீ தானா, நான் என்ன ரொம்ப சின்ன பையனாக இருக்கேன், நான் ஏதோ பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி என் தோளில் கை போட்டு எடு நான் பார்க்குறேன் அப்படின்னா. நான் என்ன எடுக்கிறது, அந்நேரம் பார்த்து நம்ம ஆளுங்க வேற பதறி கிதறி சொதப்புறாங்க. ஷார்ட் வச்சாச்சு. இப்போ நான் நடிச்சு கேட்டவா அப்படின்னாரு. ஐயா போங்க ரோல் போடுறா அப்படின்னா 3 பேர் நின்று நடிக்க வேண்டிய இடத்துல அவர் நடிக்கிறார். இது நடிச்சு இதைத்தான் அவன் கேட்குறான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்துல உட்கார்ந்தார். வாழ்க்கையில கிடைக்காத ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. ஒரு 1/2 மணி நேரம் என் கூட இருந்துட்டு வா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னாரு. நான் தான் கேட்கணும். என் தோளில் கை போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புனாரு. இதெல்லாம் நடந்துச்சு. டைரக்டரோட இருந்ததுனால இதெல்லாமே கிடைச்சது எனக்கு. ஒரு 17 வருஷம் நான் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறமும் நேராக கிளம்பி போய் உட்காந்துருப்பேன். என்னையா பேட்டரி சார்ஜ் போயிடுச்சா அப்படிம்பாரு. ஆமாம் போ 2 நாள் வேலை பாரு அப்படின்னா. இப்போ டைரக்டர் ஷூட்டிங்கில் நான் 2 நாள் ஒர்க் பண்ணி முடிச்சேன். போ உன் வேலையை பாரு அப்படின்னு அனுப்பிச்சுட்டுருவார். சூப்பர் சார். இந்த மாதிரி ஒரு அப்பாவா அண்ணனா எல்லாமா குருவா என்னவா நினச்சி பார்த்தாலும் என் கண்ணு முன்னாடி அவர் அப்படி தான் தெரிவார். அப்படிதான் என்ன இப்போவும் இந்த ஐயாக்குள்ள அந்த ஐயா இறங்கி நிறைய இடத்துல அந்த கையை உதறது இது எல்லாமே எங்க டைரக்டர் வந்து அவரோட மேனேஜர். ஏதோ ஒரு பெரிய இது நடந்துருச்சுன்னா முதல்ல என்ன இளவு கொட்டுற நீ அப்படிம்பாரு. அமைதி அது இருக்கும். குமாரியோட ஒரு சீன்ல என் கையில ஒரு விஷயம் கிடைச்சிடும். அப்போ அதே நான் எங்கள் டைரக்டர் செல்வாட்ட சொன்னேன், இப்படி தான் டைரக்டர் பண்ணுவாருன்னு சொல்லியே பண்ணியிருப்போம். அந்த பாடி லாங்குவேஜ் அந்த கோவம் இது எல்லாமே எங்கள் டைரக்டர் மாதிரி தான் இருக்கும். சூப்பர் சார், சூப்பர் சார். ஒன் மோர் அதில் இப்போ சார் இப்போ தான் நாகேஷ் சாரை பற்றி சொன்னார். நாகேஷோட கிராண்ட் சன் இந்த படத்தில் இருக்கு. நடிச்சிருக்காரு. அது ஒரு பெரிய மேஜிக். அது நான் அவரை பார்த்தோன்னே சொன்னேன், உன்னை பார்த்தோன்னே எனக்கு தாத்தா ஞாபகம் தான் வருது. நிறைய பாடி லாங்குவேஜ் அதே மாதிரி தான் இருக்கும். அவர் தான் கோ-டைரக்டரா நடிச்சிருக்காரு. ஐயாவுக்கு கோ-டைரக்டர். அது பெரிய பகுதி பண்ணியிருக்காரு. அவர் படத்துல ஒரு அழகான ஒரு இடத்துலலாம் நிறைய டிகே மகாதேவனுக்கும் ஐயாவுக்கும் நடுவுல இருக்க எப்பவுமே அந்த கோ-டைரக்டர் தான் நடுவுல மாட்டிக்குவார். நேருக்கு நேரா பேசிக்க மாட்டாங்க. சொல்லியா போய் அப்படிப்பாங்க. அது நடக்கும். அது நிறைய இந்த படத்துல அது எல்லாம் பார்க்கும்போது இப்படி எல்லாம் நடந்திருக்கும்ல அந்த டைம்ல அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. எல்லாமே நிறைய அதான் விஎஸ் ராகவன் சார் எனக்கு கிடைச்சது டைரக்டரோட இருந்தப்போ தான் நிறைய விஷயங்கள் டைரக்டர் எடுத்து கொடுத்துருக்காரு. இப்போ அப்படிம்பாரு. கடைசியாக டைரக்டர் ஒரு கதை கொடுத்தாரு. திடீர்னு என்னை கூப்பிட்டாரு. கடவுள் காண்போம் வா, இதுதான் டைரக்டர் கடைசியாக வச்ச டைட்டில். ஃபர்ஸ்ட் தி எண்டு, கடைசி டைட்டில் வந்து கடவுள் காண்போம் வா. 2 ஃபைல் அவர் கைப்பட எழுதுனது, இது படி அப்படின்னாரு. நான் டைரக்டர் வீட்டில் இருந்து பாரன் ரோட்ல இருந்து நம்ம ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே எனக்கு உதறுது. சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்கு. அங்கேருந்து வலசரவாக்கம் போகிறதுக்குள்ளே நான் படிச்சுட்டேன். எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். கடகடன்னு படிச்சுட்டு இப்படியே கார் திருப்படா அப்படின்னு திரும்பி டைரக்டரை பார்க்க வரேன். பார்க்க சூப்பராக இருக்கு, எடுத்துருவோம் அப்படின்னேன். ஒருவேளை நான் எடுக்கலைன்னா நீ எடுத்துரு அப்படின்னாரு. இல்லை நம்ம எடுப்போம் வாங்க அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். அது எடுக்கலை, ஆனால் இருக்கு எடுப்போம். சரி, அந்த மாதிரி அவருடைய கைப்பட எழுதின ஸ்கிரிப்ட் அது. கடைசி நொடி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருந்தார். ஒரு 2 நாள் இந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன கட்டி மாதிரி வந்துச்சு. ஒரு 2 நாள் வந்து எழுந்துக்க முடியல.
2 டேஸ்க்கு அப்புறம் நான் போகிறேன், வாடா 2 நாள் நான் வந்து ஒரு வேலையும் பார்க்கல, யூஸ்லெஸ் ஆகிட்டோன்னு எனக்கு ஒரே பயம் வந்துடுச்சு, வா நம்ம ஒரு 3-4 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டா நான் நார்மல் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து ஒர்க் பண்ணி எழுதி, அவர் சொல்லி நான் எழுதி, அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நார்மல் ஆனார். அப்படி ஒர்க் பண்ணுற ஒர்க்கு. திடீர்னு 2 மணிக்கெல்லாம் நைட்டு ஃபோன் வரும், என்ன பண்ணிட்டு இருக்க? உண்மை 2 மணிக்கு என்ன பண்ணுவாங்க, தூங்கிட்டு இல்லை உன் ஞாபகம் வந்துருச்சு அதுதான் பேசினேன், சரி தூங்கு அப்படிம்பாரு. அதெல்லாம் தான் பெரிய பெரிய குடுப்பினை அது. சூப்பர் சார். ஏன்னா நீங்கள் பேசும்போது உங்கள் கண்ணு சொல்லுது எவ்வளோ எமோஷ்னலாக. அந்த கேம்பஸில் இருக்கும்போது அப்படி பார்த்துக்கிட்டாரு என்ன, நிறைய விஷயங்கள் என்ன உன்னால் முடியும் போன்னு சொல்லி என்னை முன்னாடி தள்ளி விட்டு நான் பண்ணுறதெல்லாம் அப்படி ரசிச்சுட்டு இருப்பார், ஒரு அப்பா மாதிரி இருந்து. அந்த மாதிரி சூப்பர் சார். அந்த ஸ்கிரிப்ட் நீங்கள் எப்படியும் உங்களோட பண்ணுவோம், டைரக்ஷன் கண்டிப்பாக பண்ணுவேன் சார். நிச்சயமாக அது கேபி சாருக்கான ஒரு ட்ரிபியூட்டாக கண்டிப்பாக அது இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம் சார். சார் ரைட் சார். துல்கர் சார் பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், அவரை பற்றி ப்ரீஃப் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து நானி சார் கிட்ட இருந்து தான் வார்த்தைகளை நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு படத்தோட ஃபங்க்ஷனில் ஹைதராபாத்தில் சொல்லியிருப்பாரு, பேன் இண்டியன் ஸ்டார்னா யார், ஒரு படம் எடுத்து அது இந்தியா முழுக்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க பேன் இண்டியன் ஸ்டாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஸ்டார் அந்த ஸ்டாருக்கு வெவ்வேறு லேண்ட்ஸ்கேப்ல இருந்து வெவ்வேறு லாங்குவேஜ்ல இருந்து ஒரு கிரியேட்டர் கதை எழுதிட்டு வராங்க அந்த ஸ்டாரை நோக்கி அப்படின்னா அதுதான் பேன் இண்டியன் ஸ்டார். அது வந்து துல்கர் தான். தமிழ்ல இருந்து அவருக்கு ஒரு கதை வருது, தெலுங்குல இருந்து கதை வருது, மலையாளத்திலிருந்து கதை வருது, ஹிந்தியில பால்கி சார் மாதிரியான சீனியர் டேரக்டர்லேருந்து கதை வருது. இப்போ துல்கர் இஸ் த ரியல் பேன் இண்டியன் ஸ்டார்ன்றதை சொன்னார். ஸோ அதுதான் இவருக்கான அந்த ப்ரீஃபாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்படி டேரக்டர்ஸை ஃபைன் பண்ணுறீங்க, அது சீனியரோ இல்லை டெபியூ டேரக்டர்ஸோ? ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இன்னும் நிறைய டோர்ஸ் ஓப்பன் ஆகும். ஐ திங்க் இப்போ ஒரு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா என்னை பார்க்க ஆரம்பிச்சா ஐ திங்க் கண்டிப்பாக ஓகே கம்பெனிக்கு அதுக்கு பெரிய ஒரு கை இருக்கு. ஏன்னா மணி சார் படம் எல்லாரும் பார்ப்போம், எங்கே இருந்தாலும் பார்ப்போம். உஸ்தாத் ஹோட்டல் அந்த டைமில் ஐ திங்க் நேஷனல் அவார்ட் அந்த படத்துக்கு கிடைச்சப்போ ஒரு சில ஐ திங்க் ஃபிலிம் என்தூசியாஸ் அந்த மாதிரி அப்படி அவ்வளோ ஃபிலிம் பார்க்குறவங்க ஓகே இந்த அவார்ட் கிடைச்ச படம் எந்த படம் அவங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஒரு வைடர் ஆடியன்ஸ் பார்த்து ஐ திங்க் டெஃபினெட்லி ஓகே கம்மி. அதுக்கப்புறம் நம்ம வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. அந்த படம் தெலுங்குல நானி சார் தான் டப் பண்ணார் ஆக்சுவலி. அப்போயே எனக்கு தெலுங்குல ஒரு என்கொயரி வந்தது. அப்போ எனக்கு பயம், எனக்கு லாங்குவேஜ், நான் சென்னையில் பிறந்தல சென்னையில் வளர்ந்தேன், கொச்சியில் பிறந்தது. எனக்கு என் வீட்டில் நம்ம மலையாளம் தான் பேசுவோம், மதர் டங் மலையாளம். ஸ்கூலில் எனக்கு செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி, தேர்ட் லாங்குவேஜ் தமிழ். இப்போ இவ்வளோ லாங்குவேஜ் எனக்கு தெரியும். பட் தெலுங்கு எனக்கு ஒரு எக்ஸ்போஜரும் இல்லை. இன்ஃபேக்ட் நான் முதல் முறை ஹைதராபாத்துக்கு போகிறதே உஸ்தாத் ஹோட்டலுக்கு எனக்கு வேணும். செகண்ட் ஷோ என் ஃபர்ஸ்ட் படத்துக்கு எனக்கு டெபியூ ஃபிலிம்ஃபேர் அவார்ட் கிடைச்சிது. ஓகே, அது வாங்குறதுக்காக நான் முதல் வாட்டி நான் ஹைதராபாத் போகிறேன். ஸோ எனக்கு ஐ திங்க் நாங்கள் ஆக்டிங் ஸ்கூலில் இருக்கும்போது எனக்கு ஒரு ஹைதராபாத்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார். அவர் அந்த டைமில் ராஜ்மௌலி சார் சரணோட மகதீரா படம் அவன் காமிச்சிருக்கேன். அப்போ நான் ரொம்ப பிடிக்கும், நாங்கள்லாம் நிறைய பார்ப்போம். எனக்கு லாங்குவேஜ் சுத்தமாக புரியாது, நான் சப்டைட்டில் தான் படிப்பேன். ஸோ அந்த ஒரு இந்த ஜேர்னி என்னால் பிளான் பண்ணியிருக்கே இருக்க முடியாது. ஐ திங்க் எந்த ஒரு படம் பண்ணும்போது அந்த படத்துலேருந்து நமக்கு இன்னும் 1 or 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேறு வரும். அது அப்படியே போயிட்டு இருக்கும். ஆனால் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக எனக்கு என்னோட அப்பா அம்மா எனக்கு கொடுத்துருக்க இந்த செக்யூரிட்டி, அந்த பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால எனக்கு இவ்வளோ போல்டாக ரிஸ்கியாக டிசிஷன் என்னால் எடுக்க முடியுது. நான் எப்போவுமே நல்ல படங்கள் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த ஒரு கரேஜ் இருக்குது. இப்போ அப்போ எனக்கு கிண்டல் பண்ண உனக்கு அக்கா கல்யாணம் பற்றி கவலை வேணாம், உனக்கு வீடு கட்ட வேணாம், இந்த மாதிரி உனக்கு அந்த மாதிரி பிரச்சனை ஒன்றும் இல்லை, எனக்கு எல்லாம் இருந்தது. அந்த டைமில் தான் நான் ஏதாவது கொஞ்சம் மோசப்படலாம் பண்ணியிருக்கேன். அப்போ உனக்கு அந்த எக்ஸ்கியூஸே இல்லை. கரெக்ட்பா, எனக்கு அந்த எக்ஸ்கியூஸே இல்லை. நான் எப்பயாவது ஒரு பேட் ஃபிலிம் பண்ணால் அதுக்கு எனக்கு எக்ஸ்கியூஸ் நான் என்ன சொல்லுவேன். ஏன்னா ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி ப்ரிவிலேஜான ஒரு ஃபேமிலி வந்திருக்கேன். ஸோ டெஃபினட். ஆனால் நம்ம இது ஐ திங்க் குட் சினிமா நம்ம சேஸ் பண்ணிட்டே இருந்தால் நமக்கு அதுக்கப்புறம் குட் சினிமா வந்துட்டே இருக்கும் நினைக்கிறேன். தென் மேபி சம்வேர் இன்னொரு ஆர்டிஸ்ட் மேலே நோ சொல்லியிருக்கலாம். மேபி நான் ஒரு நோ சொன்னதை அந்த படம் வேறு ஆர்டிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த கரியர் பெருசாக இருக்கும். ஸோ எங்கேயோ தஸ் டெஸ்டினி, தஸ் காட்ஸ் ஹேண்ட். பட் நான் ரொம்ப பிளெஸ்ட், நான் ரொம்ப கிரேட்ஃபுல். எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட ஜேர்னி. எனக்கு ஒரு படம் இங்கே பண்ணால், ஒரு படம் ஹைதராபாத்தில் தெலுங்கில் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மலையாளத்தில் பண்ணுறது எனக்கு, ஏன்னா எப்போவுமே என் லைஃப் அவ்வளோ ரிச்சாக இருக்கும். டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ், எனக்கு கல்ச்சர், எனக்கு ஃபுட், எனக்கு எங்களை மாதிரிலாம் ஐ திங்க் ஊரை பார்க்குறவங்க வேறு யாரும் இருப்பாங்க ஆஸ் ஆக்டர்ஸ்.
நான் ஆக்சுவலி ஆல் 4 corners of India நான் கவர் பண்ணிருக்கேன். அது ஒன்லி ஃபார் ஷூட். நான் நாகாலாண்டில் ஷூட் பண்ணியிருக்கேன், நான் வெஸ்டர்ன் மோஸ்ட் குஜராத் இப்போ ஒரு படத்துக்கு நான் ஷூட் பண்ணேன், காஷ்மீர்ல ஷூட் பண்ணேன், ராமேஸ்வரம் ஷூட் பண்ணேன். ஐம் கவரிங் ஆல் கார்னர்ஸ். இது வரைக்கும் ஐம் ஹாப்பி பிளஸ் இஸ் கண்டினியூ. சூப்பர் சார், சூப்பர். ஏன்னா 50வது படம் நெருங்க போறீங்க. ஐ திங்க் சோ. சோ என்ன பிளான், நாங்க என்ன எதிர்பார்க்கலாம், அது எந்த மொழியில இருக்குன்னு நாங்க எதிர்பார்க்கலாம். நீங்க பிளான் அது என்னாலே பிளான் பண்ண முடியாது. ஓகே. ஏன்னா நம்ம இந்த எப்போ கமிட் பண்றது, அது எப்போ நடக்கும். இப்போ இந்த படம் நான் கமிட் பண்ணது 2019. அதுக்கப்புறம் நிறைய வாட்டி இது ஸ்டார்ட் பண்ணதுக்கு நம்ம மென்டலி எனக்கு ஒரு ஆர்டர் இருந்தது. இந்த படத்துக்கு அப்புறம் காந்தா, ஓகே அது நடிக்கல, சரி அந்த படத்துக்கு அப்புறம் காந்தா, லக்கி பாஸ்கருக்கு முன்னாடி காந்தா. ஆனா ஐயா அந்த படத்துல சொல்ற மாதிரி அந்த கதை தான் முடிவு பண்ணுவோம், அது எப்போ வரணும் எப்போ சொல்லணும். ஆனா சார் எனக்கு வந்து இந்த டெசிஷன் யார் எடுத்திருப்பாங்கன்றதுல ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபரா அவர் டேனி லோபஸ், அவர் வந்து கதை கேட்கும் போது அவருக்கு வந்து he was my first choice. சரி நான் ஒரு வாட்டி ஒர்க் பண்ணிருக்கேன், துல்கர் ஒர்க் பண்ணிருக்காரு, விராட் பருவம், மகாநட்டி. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஆக்சுவலி அவர் எப்போ பழகுன்னா நாகி தான் விராட் பருவம் டைரக்டர், சாரி மகாநட்டி டைரக்டர், நான் வந்து கிளாஸ்மேட்ஸ் ஸ்கூல். ஸோ அப்போ மீட் பண்ணேன் ஆக்சுவலி டானி ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் சரி விராட் பருவம் பண்ணும்போது சரி கூப்பிடலாம் பார்க்கலாம் என்னாரு. ஏன்னா ஃபாரஸ்ட்ல நிறைய பேர் ஷூட் பண்ணியிருக்காரு, அது ஒரு கம்யூனிஸ்ட் நேக்சல் பேக் ட்ராப் படம். ஸோ வேற மாதிரி வி ஃபைண்ட் சம் அதர் லென்ஸ்னு அப்போ தான் அது டானின்னு கூப்பிட்டு வந்தோம். ஃபாரஸ்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷார்ட் வைக்கும்போது என்னடா இதே ஃபாரஸ்ட்ல நிறைய வாட்டி ஷூட் பண்றாரு, கேரளா தான். அண்ட் ஐ ஜஸ்ட் லைக் வாவ் திஸ் கை சீஸ் இந்தியானே அவர் வந்து வேற மாதிரி பாக்குறாரு. ஸோ இப்போ வந்து நம்ம ஓல்டு ஸ்டுடியோஸ், நம்ம ஓல்டு கட்டணங்கள்லாம் வி சீ இட் வெரி நார்மலி, அவர் வந்து அது வேற மாதிரி பார்ப்பாரு. ஸோ ஐ செட் ஓகே லெட்ஸ். அண்ட் அவருக்கு ஒரு ஹி ஹாஸ் அன் ஆர்டிஸ்டிக் சென்ஸ். வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங்குள்ள ஃப்ரேம்ல தான் நடிக்கிறாரு மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. ஐயா சொல்லுவாரு, அவன் வந்து ஒரு ஃப்ரேம் வச்சா சார், நான் ஃபர்ஸ்ட் டே வரும்போது எனக்கு தெரியும் அவர் பத்தி. ஐயா ஃபர்ஸ்ட் டே நடக்குது. ஸோ ஏதோ ரிஹர்சல் பண்ண அப்படியெல்லாம் நடக்க முடியாது, இந்த ஃப்ரேம்குள்ளதான் நடக்கணும், நீ வெளியிலலாம் நடிச்சா வராது. சரி என்ன அப்படிதான் சார். he won't move the frame also. என்ன ஒரு ஃபிக்ஸ் ஆயிட்டார், இது ஒரு பெயிண்டிங் மாதிரி தான் இருக்கணும். அண்ட் யூ see that in the trailer every single shot அது க்ளோஸ் அப்பா இருக்கலாம் சார், அது வேற மாதிரி இருக்கும். And I think in this film the way he shot close-ups I haven't seen in a film in a long time. So on the he I think is the first choice. Very quickly everyone said okay to nobody had டானினா இவங்க சூப்பர் டானி. லைக் நம்ம டைரக்டர்ஸ் நம்ம எப்படி இங்க என்ன மாதிரி பண்ணிக்கணும்னா, எங்க டைரக்டர் என்ன சொன்னா, நீ நடி, நீ வேணும்னா கேமரா வந்து உன்னைய பிடிக்கும் அப்படின்ற. சரி ஓகே, இது நம்ம இப்படித்தானே பழகணும். நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், திரும்பி தலையை காணோம். நடிச்சுட்டு வந்து இப்படியே பார்த்தா எங்க தலையை காணோம். நம்ம கேமரா கொஞ்சம் லெஃப்ட் வாங்கன்னு போயிட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்துட்டு ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க. நம்ம நடிப்பு நல்லா இருக்குன்னு பார்த்தா தலை இல்லாமல் நடிச்சிருக்கேன். என்னங்க தலையை காணும், அதான் மார்க் கொடுத்துருக்கோம்ல, நீ அங்கே வந்தால் அவன் தலை தெரியும். அப்பா அதுக்கப்புறம் தான் அந்த மார்க்கை கண்டுபிடிக்கிறது நிற்கிறது. அங்கே தான் வரும் லைட்டு, அங்கே நின்னாதான் உன் மூஞ்சி தெரியும், அங்கே நின்னாதான் உன் மூஞ்சி வரும். என்ன வித்தியாசமாக இருக்கு. நான் இப்போ மெதுவாக போய் சொன்னேன், இந்த ஷார்ட்டு போயிட்டு இருக்கும்போது கையை காட்டுறது அவ்வளோ டிசிப்ளின் இல்லாமலாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு. ரொம்ப டிசிப்ளினாக இருக்காங்க போடுங்க. அப்போ நம்ம தான் இவ்வளோ நாள் இப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுக்கமாக நடிக்க ஆரம்பிச்சோம். இது ஏன் நான் இந்த கொஸ்டின் கேட்டேன்னா, இப்போ இந்த நான் இவர் வந்து பயங்கரமான ஒர்க் பண்ணியிருக்காரு, அதனால நீங்கள் அவர் உள்ள எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. நம்ம ஊர்லேயே ஒரு சினிமாட்டோகிராஃபர் இருந்தாங்கன்னா அவங்க இந்த சினிமா பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த கால சினிமாவிலேருந்து அவங்க அந்த கால சினிமாட்டோகிராஃபர்ஸோட ஒர்க் பற்றி பார்த்துருப்பாங்க. நிறைய ரெஃபரன்ஸ் வந்து நிறைய போய் தேடுறதுக்கான அக்சஸும் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி இவர் வந்திருக்காருன்னா காரணம் இல்லாமலான்றது தான் இருக்குது. இது ஒரு ஆங்கில படம் தம்பி, இது வந்து வெள்ளக்கார படம். ஆமா நீ பாருங்க. நீங்க நான் எப்பவுமே பேச மாட்டேன்ல, இவ்வளவு தூரம் இவ்வளவு கான்ஃபிடண்டா பேசுனது. நான் நேற்று படம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் வேற மாதிரி ஆயிட்டேன் மைண்டு. அது அப்படி இருக்கும். ஓகே போதும், நம்ம இந்த படம் பேசுவோம், நம்ம என்னத்த அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி. இது அந்த மாதிரி ஒரு படம். நீ போஸ்டர்லயே பாரு எப்படி இருக்காங்க பாரு. ரைட் சார். தானா சார், நீங்க நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க கார்டன் குறிப்பாக அதை பற்றி பேசும்போது, நான் பாகுபலியை விட கார்டனுக்கு தான் நான் பயங்கரமாக எஃபோர்ட் போட்டு ஒன்று பண்ணேன் அப்படின்ட்டு. பட் ரிசல்ட்ஸ்ன்றது அது ஆடியன்ஸ் கையில் இருக்குது, அது யார் கையில் அப்படின்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது. வென் கம்மிங் டு காந்தா, இந்த கேரக்டருக்கு உங்களுக்கான ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் இருந்திருக்கும்ல, உங்களோட கேரக்டருக்கு நீங்கள் கன்சீவ் பண்ண விதம்? ஆக்சுவலி இந்த கேரக்டர் தான் லீஸ்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணோம் சார். என்னன்னா ஓகே ஃபீனிக்ஸ் இருக்காரு,
see it's a story about a director and actor and அந்த கதையில் நடந்த விஷயம் தான். நான் I come in a very crucial time in the film. ஸோ அப்போ வந்து இட்ஸ் இந்த செட் ஒரு ஹீரோ இருக்காரு, ஒரு டைரக்டர் இருக்காருன்னா பெரிய மரியாதை, ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு வாரம் அதெல்லாம் இருக்கும். நான் வரும்போது இவருக்கு இந்த கேரக்டர் ஒன்றும் தெரியாது, இவர் ஹீரோன்னு தெரியாது, இவர் டேரக்டர்னு தெரியாது, நீ என்னடா வாத்தியாரா இங்கே குக்காரு என்ன ஹீரோ. ஸோ இட்ஸ் லைக் இது வெரி ஆர்கானிக்காக வந்துச்சு சார் ஆக்சுவலி. அண்ட் சி பிகாஸ் துல்கர் இஸ் தி ஆக்டர், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாக வந்து சும்மா என் ரிஹர்சல் மாதிரி தான் ஷூட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஒரே ஒரு சீன் போகும்போது நான் திருப்பி பண்ணிட்டே இருப்பேன், எது நல்லா இருக்குன்னு சொல்ல அப்படியே போயிடலான்னு. ஸோ இட் வாஸ் ரியலி அ ஜாய் டிஸ்கவரிங் ஃபீனிக்ஸ். ஒரு ஸ்டைலில் பண்ணுவேன், இவர் வந்து இதில் இன்னொரு ட்ரை பண்ணி ஓகே இது கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக போகலாம். ஸோ வி ஃபவுண்ட் அ வெரி என்டர்டெய்னிங் கேரக்டர் இன் அ வெரி சீரியஸ் ஃபில்ம். ஆமாம். The film needs somebody to entertain stuff, but I think I was that guy in Kanta. ஏன்னா நம்ம பல்லால தேவ பார்த்துருக்கோம், ராமநாடு பார்த்துருக்கோம், அவர் பண்ணும்போது இப்போ ஒரு எல்லாருமே புதுசா பண்றாங்க. So we didn't want to have a serious police officer. Yes. So I think for me it's one of my favorite performances of Ram. And such a joy, sir, working with first Dulkar sir. It was just really so much fun. ஏன்னா நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுல ரொம்ப லிமிட்டடாக தான் நீங்கள் உங்களோட ஃபில்மோகிராஃபி வந்து குறிப்பாக பாகுபலிக்கு அப்புறமே ரொம்ப லிமிட்டடான ஸ்கிரிப்ட்ஸ் தான் நீங்கள் வந்து ஓகே பண்ணி நடிக்கிறீங்க. ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் பற்றி பேசலாமா? ப்ரொடியூஸ் பண்ணுறதை தாண்டி சார் அது வந்து ஆக்சுவலி பாகுபலி வந்து இட் சேஞ்ச்ட் மீ as a human being சார். என்னன்னா I realized a film can go so far. ஒரு படம் பண்ணா இட் வாஸ் an ஐடியா. ஒரு ஹைதராபாத்தில் 4-5 பேர் ஃபில்ம் நகரில் உட்காந்து கேட்ட ஒரு ஐடியா அது, அவ்வளோதான். பெரிய படம் பண்ணலாம், ராஜாவோட கதை பண்ணலாம், இதெல்லாம் இப்படி வரும்போது ஓகே ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகும்போது தெரியாது என்ன, சரி ஒரு தெலுங்கு படம் தமிழில் பார்ப்பாரா கூட தெரியாது, அது ஹிந்தியில் பார்ப்பாரா இன்னும் தெரியாது. ஆனால் அது போயிட்டே இருக்கு, பட்ஜெட் போயிட்டே இருக்கு, டேஸ் போயிட்டே இருக்கு. 1 year டேட்ஸா என்னடா சொல்கிறேன், 1 year பிரபாஸ் அப்பவே சொன்னே 1 year எல்லாம் ஆகாத 1.5 year ஆகும், நீ அப்படியே மைண்டில் வச்சுக்கோன்னு சொன்னேன். அந்த 1.5 year சும்மா ஆச்சு, 20% ஆகல, அது ஒரு 5 years ஆச்சு. ஸோ இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஜேர்னி. And பாருங்க what it did to cinema. Like the whole country changed. The thinking changed. You know, whatever idea you have, if it's true, if it's original, the whole world will watch you. Namanana, we were always delivering to only our audience. Okay, Telugu padamna Telugu audience da paakano, Tamil padamna Tamil audience da paakano. Idu vandu just broke horizons. And after so long to even make Kanta in some ways or be part of it, and even this film has that where sir ஒரு விஷயம் சொன்னார், தம்பி we can take this film anywhere in the world. And உலகத்துல எங்க போட்டாலும் சார் இந்த ஷோ சமா இருக்குன்னு தான் சொல்லுவார். Because it is really truly மொழி இல்லாம ஒரு சினிமாக்கு தான் மொழி இருக்காதுன்னு சொல்லுவார்ல, அதுதான் இது சார். So I think it's cinema is forever and I just want to value that. சார் காந்தா, ஏன்னா இப்போ ஓவர் தி இயர்ஸில் ஆடியன்ஸாக சொல்கிறேன் சார், ஆடியன்ஸ்னு அந்த டைலாக் குறிப்பிட்ட மாதிரி இப்போ ஓவர் தி இயர்ஸில் லாங்குவேஜ் பேரியர்லாம் கடந்து ஏதோ ஒரு ஊரில் நடக்கக்கூடிய ஒரு கதைகளை அவங்கவுங்க மதர் டங்கில் நாங்கள் ஆடியோவில் பார்த்துக்குறோம். ஸோ ஆடியன்ஸோட ரசனையும் மாறிட்டே இருக்குது. இன்றைக்கி ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. சினிமா போகும்போது இது அந்த சீரீஸ்லேயே இது வந்துருச்சே அப்படின்லாம் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. ஆடு மேய்க்கிறவன் பார்த்துட்டு இருக்கான் சார், ஆடு மேய்ச்சிக்கிட்டு நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ இப்படியான ஆடியன்ஸோட இது போயிட்டே இருக்கும்போது இப்போ குறிப்பாக சினிமா ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த காலத்து சினிமா எப்படி இருக்குன்ற கேள்விப்பட்ட விஷயமோ படித்த விஷயமோ இந்த பார்க்கும்போது எக்ஸைட் பண்ணிருக்கு. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு காந்தா எப்படி அவங்கள அட்ராக்ட் பண்ணணும், ஏன் அவங்க இந்த படத்துக்குள்ளே வந்தால் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வெளியே போவாங்கன்றதை 3 பேர் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். இந்தியாவிலே ஐ திங்க் அவ்வளோ சினிமாவை ரசிக்கிற சினிமாவை நேசிக்கிற ஆடியன்ஸ் ஐ திங்க் இந்தியன்ஸ் தான் கண்டிப்பாக. இது டெஃபினட்டாக அவங்களுக்கான ஒரு படம். டெஃபினட்டாக நீங்கள் எவ்வளோ சினிமாவை நேசிக்கிறீங்க அவ்வளோ நேசு நம்ம சொன்ன ஒரு கதை, மேக் பண்ண ஒரு ஃபில்ம், அதில் சினிமா செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், தமிழ் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், இங்கே இருக்கிற நம்ம சினிமா ஹிஸ்ட்ரி செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், அந்த ஒரு ஹியூமன் ட்ராமா ஹியூமன் எமோஷன் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன விஷயங்கள் தான் தட் பிகம் பிக் ப்ராப்ளம்ஸ் சொல்கிற மாதிரி. ஸோ அதனால ஐ திங்க் அது ரொம்ப ரிலேட்டபிள் அண்ட் விஷுவலி அண்ட் அந்த ஒரு இந்த படத்தோட ஒரு கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மியூசிக் எங்கேயுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணல. இந்த படத்துக்கு டைம் ஒரு காம்ப்ரமைஸே இல்லை. எவ்வளோ டைம் எடுத்தாலும் பெஸ்ட் மியூசிக் தான் கொடுக்கணும், பெஸ்ட் எடுத்து தான் இருக்கணும். ஈவன் ஒரு போஸ்டர் டிசைன் கூட நம்ம டைம் எடுத்து பண்ணிடுவோம். ஸோ கண்டிப்பாக என்னுடைய
பெரிய ஆசை என்னன்னா இந்த படம் வைடா எல்லா இடத்துலயும் மக்கள் ஏத்துக்கணும். ஏன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு சர்டன் டைப் சினிமா தான் வைடா எல்லாரும் பார்ப்பாங்க. இல்லைன்னா ஒரு சர்டன் ஸ்கேலில் இருக்கிற படம், சர்டன் பட்ஜெட்டில் இருக்கிற படம், சர்டன் காஸ்டிங் இருக்கிற படம், மியூசிக் இருக்கிற படம், இந்த மாதிரி பாட்டு இருக்கிற படம். இந்த படங்கள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சினிமாக்காக நம்ம எடுக்கிற எஃபர்ட், ரிஸ்க், அது கூட அவங்க என்ஜாய் பண்ணி வைடாக அக்செப்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. சார் அதெல்லாம் தான் ஜஸ்ட் டு ஆட் டு வாட் துல்கர் இஸ் சேயிங் சார். இது வந்து ஓகே சினிமா வேர்ல்டில் இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். பட் ஐ திங்க் எவ்ரி ஒன் இன் த வேர்ல்டுக்கு வந்து எனி டைம் தேர் இஸ் எக்ஸ்ட்ரீம் லவ், தேர் வில் பி சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் அது வந்து நிறைய டைமில் ஒரு சீனியர் ஜூனியர் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது, இல்லைன்னா ஒரு மாஸ்டர் அண்ட் ஸ்டூடெண்ட், இட் கேன் பி ஃப்ரெண்ட்ஸ், இட் கேன் பி எனிபடி. அண்ட் தட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும் இஃப் யூ டோன்ட் ஸ்பீக். So I think only there is some cinema that can move you as a human being. I think Kanta will be one of them. சூப்பர் சார், சூப்பர். அதான் சார் பின்புலம் வேணா சினிமாவாக இருக்கலாம், நம்ம எல்லாரும் மனுஷங்க தானே. எல்லாருக்குமான வலி அதில் இருக்குது, எல்லாருக்குமான மகிழ்ச்சி அதில் இருக்குது. நம்ம எதெல்லாம் தொலைச்சோமோ அது அதில் இருக்குது. அது வருஷம் வேணா 1950 இருக்கலாம், பிரச்சனை இப்போ வரைக்கும் இருக்குது. ஓகே ஓகே சார். படம் ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷத்தில் இது சினிமா பின்புலம்ன்ற படமே மறந்துடும். ஓகே, மறந்து அதில் ஒவ்வொருத்தரும் தன்னை எடுத்துகிட்டு போய் வச்சுக்குவான். இது நான், இது என்னோட குருநாதர், இதை நான் இப்படி கடந்து வந்தேன், இதை நான் பார்த்தேன், இந்த பிரச்சனையை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. மனிதர்கள் தான் மாறிக்கிட்டே இருக்காங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன் இந்த படத்தை. சூப்பர் சார், சூப்பர் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களோட 3 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பாக நீங்கள் 3 பேர் பேசினதுக்கப்புறம் அந்த ஈகர்னஸ் இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கான ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்து நீங்கள் வெயிட் பண்ணிருக்கீங்க. 14ஆம் தேதி நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சா மேக்ஸிமம் வேர்ட் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஷூர் சார், ஷூர் சார். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் வெரி பிக் கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ ஸோ மச். கீப் என்டர்டைனிங், கீப் இன்ஸ்பைரிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்கள் இல்லங்களில் என்றும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஒளிவீச தெய்வீக மனம் கமழும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் பிராண்டின் சுத்தமான செக்கு கடலை எண்ணெயை இன்றே கேட்டு வாங்குங்கள். அனைவருக்கும் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.